recordings எல்லாம் நான் 2023 லாஸ்ட் வீடியோ 24 ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸும் இன்னும் அப்லோட் பண்ணல. ஸோ உங்களுக்கு நான் நைட் வந்து லிங்கை சென்ட் பண்றேன். ஸோ நீங்க அந்த வீடியோஸும் பாருங்க. ஓகே, ஸோ பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆஃப்டர் வி ஃபினிஷ் ஆல் த பாஸ் பேப்பர்ஸ் நாங்க ஒரு ரிவிஷன் ஒன்று பண்ணுவோம். ரைட், ஆல்ரெடி நாங்கள் ஸ்டடி பண்ண கிராமர் சப்ஜெக்ட்ஸ் லெசன்ஸ் எல்லாத்தையும் ஒரு குயிக்காக ஒரு ரிவிஷன், ரைட், டென்சஸ், அடுத்தது பேசிவ் வாய்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்டான விஷயங்களை ஒரு ரிவிஷன் ஒன் பண்ணோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் பேப்பர் கிளாஸ். ஓகே, ரைட். ஸோ டெஸ்ட் நம்பர் 13 2024 பேப்பர், உங்களோட சீனியர்ஸ் செஞ்ச பேப்பர் தான் இது. ஓகே, பார்ப்போம். ஸோ ரீட் த ஃபாலோயிங் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் மெஷ் தம் வித் த ஹெடிங்ஸ் கிவன் பிலோ. ரைட், அப்போ சில ஹெடிங்ஸுக்குரிய பிரிச்சு எடுத்த விஷயங்களை வந்து தந்திருக்காங்க. அதை வந்து நாங்கள் சரியான ஹெடிங்கை போட்டு மேட்ச் பண்ணணும். ரைட், ஓகே. ஸோ ஏல எஃப் வரைக்கும் சில தலைப்புகள் தந்திருக்காங்க. ஓகே, ஃபீச்சர் ஆர்டிகிள். ஃபீச்சர் ஆர்டிகிள் சொல்றது என்ன? ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கட்டுரை மாதிரி. ரைட், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர்ஸ்னா ஒரு வேலை வாய்ப்பு வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்கறது சம்பந்தமான ஒரு விஷயம். ஒர்க் இன் இன்டர்வியூஸ்னா ஜாபுக்கு எங்களை எடுக்கிறதுக்கான ப்ரொசஸ் வந்து நாங்கள் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க் இன் இன்டர்வியூஸ்னா இது ஓப்பன், அப்ளை பண்ணாம எல்லாருமே அந்த இன்டர்வியூல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தான் ஒர்க் இன் இன்டர்வியூ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ரைட், அடுத்தது எக்ஸாமினேஷன் கைட், ஒரு எக்ஸாமுக்கான ஒரு கைடு. அடுத்தது லெட்டர் ஆஃப் இன்விடேஷன். லெட்டர் ஆஃப் இன்விடேஷன்ஸ்னா ஒரு அழைப்பு கடிதம். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ்னா ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏதாச்சும் ஒன்று வாங்குறோம்னா, இல்லாட்டி சம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஒன்று நாங்கள் வாங்குறோம்னா அதை எப்படி நாங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கைட் தான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எது சரியா இருக்குன்னு பார்ப்போம். We invite those who are competent and confident in handling 2 or more languages, including English, because we need to communicate with foreign communities. Priority will be given for the ones with experience in managerial level, of which 3 years as an internal supervisor. அப்ப இது வந்து என்ன? ஒரு ஜாபுக்கு ஆக்கள் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம். அப்ப திஸ் இஸ் ஃபார் அ வாக் இன் இன்டர்வியூ. அப்ப இவங்க எதிர்பார்க்கறாங்க 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தங்க, அடுத்தது இங்கிலீஷோட சேர்த்து 2 இல்ல 2க்கு மேற்பட்ட லாங்குவேஜ்ல நல்ல கான்ஃபிடென்டா பேசக்கூடியவங்க எங்களுக்கு வேணும், இன்வைட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து ஒரு வாக் இன் இன்டர்வியூக்குரிய ஒரு விஷயம். ரைட், ஓகே. அடுத்தது, your presence in the event is highly valued and it is a great honor to our school since you are a reputed past pupil. அப்ப உங்களோட பிரசன்ஸை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம், நீங்க கலந்து கொள்ளணும்னு நினைக்கும். ஒரு ஆஸ் அ ரெப்யூட்டட் பாஸ்ட் பீப்புள்ஸ்னா என்ன? யூஆர் ரெப்யூட்டட் பாஸ்ட் பீப்புள்ஸ்னா நீங்க ஒரு நல்ல ஒரு பழைய மாணவர். This will be a great opportunity for our students to be inspired and motivated in their career development. We would be much grateful if you could send us your profile. அப்ப இவங்க வந்து ஏதோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க கேரியர் டெவலப்மெண்ட் பத்தி. அதுக்கு ஒரு பாஸ்ட் பீப்புள், ஒரு பழைய மாணவர் ஒருத்தரை இன்வைட் பண்றாங்க. அப்ப யுவர் பிரசன்ஸ் இன் தி ஈவெண்ட் இஸ் ஹைலி வேல்யூட் அப்படின்னு சொன்னா என்ன? அந்த ஈவெண்ட்டுக்கு உங்களை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம், உங்களோட பிரசன்ஸை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு லெட்டர் ஆஃப் இன்விடேஷன். அடுத்தது, veganism is more than just a dietary choice. It's often a lifestyle dedicated to avoiding harm to animals. அப்ப veganism என்ன? நாங்க வெஜிடேரியன் ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிடுறாங்க தான் வேகன்ஸ் அப்படின்னு சொல்றேன். அப்ப அது வந்து மற்ற விலங்குகளுக்கு தீங்கு செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க. Some people think that it negatively affects human health, but many people justify it based on ethical and environmental reasons. ஆனா சில ஆட்கள் என்ன செய்யறாங்களாம், இந்த வேகனிசம் அதாவது வெஜிடேரியனா இருக்கிறது வந்து ஹியூமன்ஸ்ட ஹெல்த்துக்கு நல்லமில்லை அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அநேகமான மக்கள் வந்து எத்திக்கல் அண்ட் என்வாயன்மெண்ட் ரீசன்ஸை வச்சு இது சரி அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப இது வந்து என்ன, வேகனிசம் அப்படிங்கறத பத்தி ஒரு சும்மா ஒரு கட்டுரை ஒன்றுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தகவல் தானே, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நாங்க ஃபீச்சர் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி போடுறோம். ரைட், செக் த டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் தி ஐட்டம் வெரி கேர்ஃபுல்லி, கம்ப்ளீட் them with legible handwriting and correct spelling. அப்ப டாக்குமெண்ட்ஸை கேர்ஃபுல்லா செக் பண்ணுங்க, ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பெல்லிங் எல்லாம் சரியா லெஜிபிள்னு சொன்னா நம்ம ஒரு ஆள் வந்து செய்யறது சொல்றேன்.
அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ல செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. டோன்ட் யூஸ் பிளாக் இங்க் பென்ஸ் ஆர் கரெக்ஷன் ஃப்ளூயிட். Submit the documents with the copy of your identity card. Make sure that the item works properly before you purchase it. அப்ப என்ன சொல்றாங்க, ஐட்டம் வந்து சரியா ஒர்க் ஆகுதா, நீங்க வாங்குறதுக்கு முன்னால ஐட்டம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி அந்த பொருள் வந்து ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து என்னத்துக்குரியது, ஆஹ் இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். அதாவது இந்த ஐட்டம் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப நாங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்க போகல தான் அந்த மேனுவல்ல தான் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு நாங்க எஃப் கொடுக்கலாம். எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் போயிட்டு ரைட். அடுத்தது ஓகே. அப்ப எங்களுக்கு 6 ஆப்ஷன்ஸ் 5 ஆன்சர்ஸ் தானே. எங்களுக்கு எது போயிருக்கு, லெட்டர் ஆஃப் இன்விடேஷனும் போயிட்டு தானே. ரைட். சரி, எது வரல, டியும் வரல. சப்மிஷன் டேட், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர், இது வந்து வராது சரியா. ஓகே, லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் வந்து ஓகே. அடுத்தது அப்ப எங்களுக்கு எக்ஸாமினேஷன் கைட், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் அப்படின்னு 2 இருக்கு சரிதானே. ஓகே. keep the electronic devices in the cupboard provided for that purpose outside the hall. அது எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் கபோர்ட்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. கீப் them on silent மோட்ல போட்டா don't leave the hall without due பெர்மிஷன் இல்லாம ஹால் அவுட் போவானதா. அப்ப இது வந்து ஒரு எக்ஸாம், எப்படி நீங்க எக்ஸாம்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைட். அப்ப இதுக்கு நாங்க என்ன போடலாம், எக்ஸாமினேஷன் கைட். அப்ப எங்களுக்கு மிச்சமா இருக்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர்னு சொல்றது, ஒரு வேலைக்கு செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஆஃபர் பண்றதுதான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் ரைட். அப்ப அதான் நாங்க கவனமா இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து வாக்-இன் இன்டர்வியூக்கான ஒரு இது சரியா. ஓகே. அப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ டு தி 14th டெஸ்ட். ஓகே, ஸோ 14th டெஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு மேனுவல் ரைட்டிங் பார்ட். ஸோ பை சார்ட் வந்திருக்கு உங்களோட சீனியர்ஸ் ஆக்களுக்கு ரைட். பை சார்ட்னு சொல்றது எங்களுக்கு பார் சார்ட் மாதிரியே தான், பட் ஒரு சர்க்கிள்குள்ள எங்களுக்கு விஷயங்கள் இருக்கு. ஓகே தானே. ஆல்ரைட். இப்போ வந்து இந்த பை சார்ட்டை நாங்க எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ த ஃபாலோயிங் பை சார்ட் ஷோஸ் த ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆஃப் 100 grade 11 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிங்ஸ் காலேஜ் அப்படிங்கிற ஸ்கூல்ல வந்து 100 grade 11 ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி இந்த பை சார்ட் வந்து எங்களுக்கு காட்டுது. இது களுத்துறை அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. அப்போ ஒரு டிஸ்கிரிப்ஷன் நாங்க இதுக்கு எழுதணும். 100 words எங்களுக்கு லிமிட். அடுத்தது மோஸ்ட், மெனி, மோர் தேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சஜஷன்ல வேர்ட்ஸ் தந்திக்காங்க. இதை யூஸ் பண்ணி நாங்க எழுதலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு பார்ப்போம். இந்த வேவ்ஸ் மாதிரி இருக்கிற இந்த டிசைன் வந்து என்ட்ரிங் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு, அதாவது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போகுது அப்படிங்கிறத 45% பீப்புள் வந்து அவங்களோட பிளானா வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிறது வந்து பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போறத 23% பீப்புள் வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த டாட் மாதிரி இருக்கிறது வந்து ஃபாலோவிங் வொகேஷனல் கோர்சஸ், அப்ப தொழிற்பயிற்சி சம்பந்தமான கோர்சஸ் வந்து செய்யறத வந்து 13% ஆஃப் பீப்புள். அடுத்தது என்கேஜிங் இன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுயமா ஒரு தொழில ஈடுபடுதல் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த பெர்சன்டேஜும் வொகேஷனல் கோர்சஸ் பெர்சன்டேஜும் வந்து ஈக்குவலா இருக்குது சரிதானே. அப்ப 13% ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் என்கேஜிங் இன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரைட். அடுத்தது ஃபைனலி குறைஞ்ச அமௌண்ட் வந்து கோயிங் அப்ரோட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வெளிநாட்டுக்கு வேலைக்காக எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போறது 6% பீப்புள் வந்து சூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ அப்ப இதை நாங்க எழுதுவோம். ஓகேவா, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து இதை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துக்கொள்றேன். ஓகே, ஸோ வெயிட், I'll share the screen. ஐ திங்க் உங்களோட சீனியர்ஸுக்கு வந்து பை சார்ட் வந்து இருக்கிறதால மோஸ்ட்லி உங்களுக்கு பார் சார்ட் வரும் ரைட். மாறி மாறி தான் போடுவாங்க. ஸோ 2025 ஓவராக்கள் பை சார்ட்டையும் ட்ரை பண்ணுங்க. அட் த சேம் டைம் பார் சார்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி ஒன்று கொடுங்க சரிதானே. மோஸ்ட்லி பார் சார்ட் பார்த்துக்கான சான்சஸ் கூட. இப்போ இதுக்கு நாங்கள் எழுதி பார்ப்போம்.
Okay, all right. First of all, இந்த pie chart வந்து என்னத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லணும். அப்ப bar chart வந்தா the bar chart above அப்படின்னு நாம போடுவோம். இங்க pie chart இருக்கிறதுனால again I think you all can see the screen, right? Okay. So pie chart இருக்கிறதுனால நாம என்ன செய்வோம்? The pie chart above shows ன்னு போட்டுட்டு மேல என்ன சொல்றாங்க, என்னத்தை காட்டுது? Shows the future plans of 100 grade 11 students of King's College கழுத்தர, ரைட்? ஸோ அதை அப்படியே நம்ம எழுதுவோம், அதுல சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை, ரைட்? இப்போ இப்போ என்னென்ன பிளான்ஸ், என்னென்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்குது என்று சொல்லி நாங்க பார்ப்போம், சரி? ரைட், என்னென்ன ஃபியூச்சர் பிளான்ஸ், அதாவது என்னென்ன சாய்ஸஸ் அப்படி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க போடுறதுக்கு the choices are அப்படி இல்லைன்னு சொன்னா the plans are, என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க, the plans are. first ஒவ்வொன்றா எழுதுவோம். முதலாவது என்ன இருக்கு? entering state universities, right? entering state universities. அடுத்தது entering private institutions, and then following vocational courses, right? engaging in self-employment. ஓகே, ஃபைனலி அப்ப நாங்க கடைசியா ஒரு விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா கடைசி விஷயத்துல எழுதுறதுக்கு முன்னால என்ன செய்யணும்? கமா போட்டு ஒரு ரெண்டு ஒன்று போடணும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கோயிங் அப்ரோட், கோயிங் அப்ரோட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இவ்வளோத்தையும் நாம என்ன செய்வோம்? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப்ல எழுதுவோம். ஓகேவா? இப்போ சார்ட்டை நாங்க என்ன செஞ்சிட்டோம்? இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். பிளான்ஸ் ஆர் entering state universities, entering private institutions, following vocational courses, engaging in self-employment, and going abroad for employment. Right? Right. இப்ப கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க யூஸ்வலா என்ன செய்வோம்? ஆஹிம் கூட எது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு most students, right? ஒரு கமா போட்டுட்டு 45%. most students 45%. இன்னொரு கமா hope to enter state universities. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அநேகமான மாணவர்கள், அதாவது 45% hope to enter state universities. என்ன? ஒரு அரசாங்க யூனிவர்சிட்டி ஒன்று போறதுக்கு ஹோப்னு நம்புறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஹோப்புக்கு பதிலாக நாங்க எக்ஸ்பெக்ட் டு என்டர் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு போடலாம். அப்ப வேர்ட் சாய்ஸஸ் வந்து எங்களோடது, ரைட்? மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 45% எக்ஸ்பெக்ட் டு என்டர் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், ரைட்? அப்ப ஹோப்னு போடலாம், எக்ஸ்பெக்ட்னு போடலாம், எதிர்பார்க்கிற, நம்புற, இந்த மாதிரி வேர்ட்ஸை போடலாம். அப்ப இதோட சேர்த்து இன்னொரு சென்டென்ஸ் எழுதுவோம். அப்ப எல்லாத்தையும் விட இதுதானே கூட இருக்குது. அதனால this is more than any other category. மத்த கேட்டகரின்னு வகையை விட, அதாவது மத்த இடங்களுக்கு போற அந்த வகைகளை விட இது வந்து கூட இருக்குது. this is more than any other category, right? ஓகே, அடுத்தது 23% people வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஒன்றுக்கு போறதுக்கு விரும்புறாங்க. ஸோ அதை நாங்க about 23% of the students போடலாம். அப்படி இல்லை சொன்னா just about 23% அப்படின்னு போடலாம், சரிதானே? அப்ப நாங்க of the students போடுவோம். about 23% of the students, மாணவர்களில் 23% என்ன செய்ய போறாங்க? plan to join private institutions, right? அவங்கள மாணவர்கள்ல கிட்டத்தட்ட 23% பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போறதுக்கு பிளான் பண்றாங்க,
ரைட். அப்ப எங்களுக்கு செகண்ட் ஹையஸ்ட் வந்து நாங்க எழுதிட்டோம். இப்ப என்ன செய்வோம்? ஃபைனலி தேர்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு 13% இருக்கு. அது ரெண்டும் ஈக்குவல். அப்ப அந்த ஈக்குவலுக்கு வார மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒன்று நாங்க எழுதுவோம். அப்ப அது ரெண்டும் என்ன? ஃபாலோவிங் வொகேஷனல் கோர்சஸும் எங்கேஜிங் இன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அப்ப இதுக்கு எப்படி எழுதலாம்னு சொன்னா, an equal number of students an equal number of students. அப்ப நாங்க இங்க ஒரு சம எண்ணிக்கையான மாணவர்கள்னு சொல்லலாம். ஏன் பெர்சன்டேஜ் சேம் சொன்னா எண்ணிக்கையும் உண்டு தானே. அதனால an equal number of students நாங்க போடலாம். an equal number of students 13%, right? கமா போட்டுட்டு 13%, இன்னொரு கமா, prefer to follow. preference விரும்புற என்னத்துக்கு? prefer to follow vocational courses and engage in self-employment, right? அப்ப இந்த சென்டென்ஸ்ல வந்து நாங்க என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு சம எண்ணிக்கையான மாணவர்கள் 13% என்ன செய்யறாங்க? prefer to follow vocational courses ஃபாலோ பண்ண விரும்புறாங்க. அதோட and engage in self employment, ஓகே, சுய தொழில ஈடுபடவும் விரும்புறாங்க. ஓகே, அப்ப அதுக்கு அதை எழுதிட்டு ஃபைனலி ரொம்ப கொஞ்சம் பேர் தான் என்ன 6% அவங்க என்ன செய்யறாங்க? கோயிங் அப்ராட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வெளிநாட்டுக்கு ஒரு வேலைக்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்க எழுதுறதுக்கு only a few students, கொஞ்சம் மாணவர்கள் மட்டும், only a few students, அவங்க எத்தனை? 6% wish சொன்னால என்ன? விரும்புற, இந்த மாதிரி வரும். wish to go abroad for employment, right? அப்ராடுக்கு வேலைக்காக போறதுக்கு விரும்புறாங்க. wish to go abroad for employment அப்படின்னு சொல்றோம். இப்ப எங்களுக்கு கம்பேரிசன்ஸ்ல வந்து எல்லா வகையான டேட்டாவை நாங்க என்ன கொடுத்துட்டோம். இப்ப ஃபைனலி இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து நாம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு என்ன செய்யலாம்? அப்ப இதுல என்ன ஒரு கன்க்ளூஷன் ஒன்று நாங்க எடுக்கணும்னு சொன்னா, மோஸ்ட்லி எங்களுக்கு என்ன விளங்குது? அநேகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷனை வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கா. என்ன சொன்னா, ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு போறது 45%, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போய் படிக்கிறது வந்து 23. அப்ப ஒரு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன செய்யறாங்க? அது அவங்களோட ஹையர் எஜுகேஷனை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்காங்க. அதுலயும் சிலர் தான் என்ன செய்யறாங்க? ஒரு எம்ப்ளாய்மெண்ட், ஒரு வேலைக்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப படிக்கிற ஆக்கள் தான் கூட இருக்கு. ஸோ இதனால இப்ப இட் இஸ் கிளியர் தட், அப்ப நாங்க இதுக்கு முன்னால ஒரு சென்டென்ஸ் ஒன்று போடலாம். according to the pie chart, pie chartக்கு அமைவாக it is clear that according to the pie chart it is clear that many students, அநேகமான மாணவர்கள், aim சொன்னா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, குறிக்கோள் வச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் aim to continue their higher education, right? அவங்களோட உயர்கல்வியை தொடரணும் அப்படின்னு நினைக்காங்க. while some students, அதே வேளை சில மாணவர்கள், are interested in getting a job or interested in finding a job, ஒரு வேலை ஒன்றை தேடிக்கொள்றதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. So according to the pie chart it is clear that it is according எங்களுக்கு it is clear that தேவையில்ல. ஸோ இதோட மட்டும் நாங்க ஸ்டார்ட் பண்ணி எழுதுவோம். according to the pie chart many students aim to continue their higher education while some students are interested in finding a job. அநேகமான மாணவர்கள் ஹையர் எஜுகேஷனை தொடரணும் அப்படின்னு நினைக்காங்க. அதே வேளை சில மாணவர்கள் ஜாப் ஒன்றை தேடிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு இந்த
இதுக்குரிய டெஸ்ட் 14க்குரிய இந்த பை சார்ட்டுக்குரிய ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் ரைட். அப்ப இதுல கிட்டத்தட்ட 110 வேர்ட்ஸ் மாதிரி காட்டுது. ஸோ திஸ் இஸ் மோர் தேன் எனஃப். அப்ப பெரிய ஒரு கம்ப்ளெக்ஸான சென்டென்சஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணல. ஜஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம், சின்ன சின்ன நார்மலான விஷயங்களை தான் நாங்க இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நீங்க எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, இப்ப நாங்க வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஓகே, அப்ப அடுத்தது வந்து டெஸ்ட் நம்பர் 15. டெஸ்ட் நம்பர் 15 எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ஒரு பேராகிராஃப் வர ஒரு கொஸ்டின். ஸோ அதை என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ளீஸ் வெயிட் அ மினிட். Okay, so give me a second. ஓகே, ஸோ இதுல வந்து பை சார்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு அந்த கிராமட்டிக்கல் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பாலிஷ் பண்ணும். இந்த பிளான்ஸ் அப்படின்னு வருது தானே, இதை நாங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். எப்படின்னு சொன்னா, இந்த பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி போடாம their plans include அப்படின்னு போடுவோம். சரியானே? their plans include அவங்களோட பிளான்ஸ் வந்து உள்ளடக்குகிறது. இங்கால என்னென்ன பிளான்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ the plans are entering state universities அப்படின்னு போறது, that's also grammatically correct, but here's a more polished version, right? கொஞ்சம் இன்னும் ரிஃபைன் பண்ணி எழுதுறோம்னு சொன்னா, இன்னும் ஒரு ஃப்ளோ வரணும்னு சொன்னா நாம their plans include அப்படின்னு சொல்லி எழுதலாம், ரைட்? ஓகே, ஸோ ஸ்மால் கரெக்ஷன். இப்போ வந்து 15th கொஸ்டின் போகும். ரைட், ஓகே. ஸோ டெஸ்ட் நம்பர் 15 பார்ப்போம். 500 years ago, sailing, even in familiar waters, was an adventure. அபிநயம் 500 வருஷத்துக்கு முன்னால பழக்கப்பட்ட நீர்நிலைகள்ல வந்து பயணம் செய்யறது, செயிலிங்ஸ்னா கப்பல்ல பயணம் செய்யறது, வாஸ் அன் அட்வென்ச்சர்ஸ்னா ஒரு அட்வென்ச்சர்னா தெரியும் தானே, ஒரு ஒரு ஹார்டான ஒரு ஜேர்னியா இருந்தது. There were no radios, weather reports or good maps. அப்ப அந்த காலத்துல வந்து என்ன, ரேடியோ இருக்கல, வானிலை தகவல்கள் இருக்கல, மேப்பும் ஒரு குட் மேப்பும் வந்து இருக்கல. sailors were on their own அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த sailors அந்த மாலுமிகள், கப்பல் ஓட்டுறார்கள். அந்த கப்பல் ஓட்டுறார்கள் வந்து அவங்கட பாட்டிலேயே அவங்க என்ன எல்லாம் போக வேண்டி இருந்தது. many died in shipwrecks. அந்த கப்பல்கள் வந்து ரெக்குன்னு ஷிப் ரெக்குன்னு அது உடைஞ்சி போற, அப்ப அந்த கப்பல் உடைஞ்சி போறதுல நிறைய பேர் இறந்து போனாங்க. So little was known about the earth and it sees that no one was sure that the world was round. அப்ப நிறைய பேருக்கு வந்து உலகத்தை பத்தி ஒன்றும் தெரியல, கொஞ்சம் தான் தெரிஞ்சிருந்துச்சு. அதோட உலகம் வந்து ரவுண்டான ஒரு ஷேப்ல இருந்தது அப்படிங்கிறதையும் தெரியல. அதோட சீஸ் கடல்களை பற்றியும் தெரியல. The Ferdinand Magellan led a crew of 265 on a voyage. அப்ப Ferdinand Magellan அப்படிங்கிறவரு 265 பேரை வச்சுட்டு ஒரு ஒரு பயணம் கொண்டு போறாரு கடல்ல. They were the first men to sail around the world. அப்ப இந்த ஆக்கள் தான் வந்து, இந்த மென் தான் வந்து உலகத்தை சுத்தி முதல் பயணம் செஞ்சவங்க. They were also the first Europeans to cross the Pacific Ocean. பசிபிக் ஓஷன் cross பண்ணின முதலாவது யூரோப்பியன் பீப்புள் வந்து இவங்க தான், ஃபெர்டினண்ட் மெகலன்
தலைமையில போன அந்த 265 people. They set sail in September 1519. சரிதானே? அப்ப 1519 செப்டம்பர்ல தான் அவங்களோட பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. மெகலன் commanded the Trinidad. அப்ப ட்ரினிடாட் அப்படிங்கிறது என்ன? அந்த கப்பல்ற பேரு, right? The other ships in his fleet were the San Antonio, Concepcion, Victoria, and Santiago. So I'm not sure if I'm pronouncing these words correctly. Is Olivia in the class? Olivia, did I pronounce these words correctly? You have any idea? Because I think I use it's pronounced as conception. conception, right? Okay. So this one is correct? Yeah. Trinidad. Santiago. No, this. Yeah, that one was correct. All right. Trinidad. I'm not very familiar with these names and all, so extremely sorry for the mistake. Okay, all right. So Yeah, that's fine. did you read that somewhere? No, I'm just familiar with these names. All right, all right. I thought you would be familiar. That's why I asked. All right. Okay. So the names are Trinidad, San Antonio, Conception, Victoria, and Santiago, right? So இந்த கப்பல் எல்லாம் வந்து அவங்களோட ஃபிளீட்ல அவங்களோட படையில வந்து இருக்குது, ரைட்? அப்ப ட்ரினிடாட் அப்படிங்கிற கப்பல வந்து மெகலன் வந்து கமாண்ட் பண்றாரு. அப்ப அவர் தான் அதுல கேப்டன் மாதிரி இருக்காரு, ரைட்? இன் நவம்பர் தே ரீச் த பிரேசில்ஸ் ஷோ. அப்ப பிரேசில்ற கடற்கரை பகுதியை வந்து அவங்க நவம்பர்ல போய் சேர்றாங்க. They rested there. அங்க ஓய்வு எடுக்கிறாங்க. On Christmas Day, they started going down south American coast, right? அப்ப அமெரிக்கன் கடலோரத்துல தெற்கு பக்கம் வந்து அவங்க என்ன ஒரு கிறிஸ்துமஸ் நாள் ஒன்றுல போறாங்க, ரைட்? அந்த ஏரியா பக்கமா போறாங்க. The fleet set out in August 1520. அப்ப 1520 ஆகஸ்ட்ல வந்து அந்த fleet வந்து போகுது. In October they found a bay. அப்ப ஒரு பே என்று சொல்றது ஒரு லைக் அந்த கடல்ல இருக்கிற ஒரு அந்த பகுதி, ரைட்? தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியல. பே ஆஃப் பெங்கால் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்போ ஒரு பே ஒண்ணு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கடல்ல. மெகலன் சென்ட் 2 ships to explore it. அப்ப மெகலன் வந்து அந்த அவங்க கண்டுபிடிச்ச அந்த விஷயத்த அந்த பேய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு 2 கப்பல் அனுப்புறாரு. அப்ப எக்ஸ்ப்ளோர்னு சொல்றது வந்து நாங்க போய் ஒரு இடத்த பாக்குறது, என்ன விஷயங்கள் அங்க இருக்குன்னு அறிஞ்சு கொள்றது தான் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற அப்படின்னு சொல்றேன், ரைட்? அப்ப இதை போர்ட்ல தந்திருக்கிறதுனால பின்னால ஐ திங்க் எங்களுக்கு மீனிங் தருவாங்க. அதுல மீனிங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. violent 2-day storm began. அப்ப ஒரு 2 நாள் ஒரு ஸ்டோம் ஒன்று, அதாவது ஒரு லைக் ஒரு புயல் ஒன்று தொடங்குது. ஒரு violent 2-day storm ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு புயல் ஒன்று தொடங்குது. The ships took shelter in a small inlet. அப்ப ஒரு சின்ன ஒரு இன்லெட் ஒன்றுல வந்து ஷிப்பை வந்து என்ன செய்யறாங்க, பாதுகாப்புக்காக ஒரு ஷெல்டர் ஒன்று போட்டு அங்க இருக்காங்க. They found that it was a long waterway. அப்ப அது அவங்க கண்டுபிடிக்காங்க அது ஒரு லாங்கான ஒரு ஒரு நீர் வழி அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்காங்க. Although it had land on both sides, right? சார் பேன்னா விரிகுடா. ஓகே ஓகே, பேன்னு சொன்னா தமிழ்ல விரிகுடா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆல்ரைட். Although it had land on both sides, the water was salty. அப்ப அந்த வாட்டர் வேல வந்து 2 பக்கமும் தரை இருக்குது, நிலம் இருக்குது. இருந்தாலும் என்ன, the water was salty. அந்த தண்ணி வந்து உப்பு தண்ணியா இருக்கு. அப்ப கடல் தண்ணி தான் யூஸ்வலா சால்ட்டியா இருக்கும். பட் 2 சைடும் தரை இருக்கிற ஒரு ஒரு இடத்துல ஒரு வாட்டர் வேவ்னு போது அதுல தண்ணியும் சால்ட்டியா இருக்குது. They had discovered the Strait of Magellan at the tip of South America. அப்ப Strait of Magellan அப்படிங்கிற அந்த இடத்தை வந்து அப்பதான் அவங்க கண்டுபிடிக்காங்க. எங்க? அந்த சவுத் அமெரிக்கா பகுதியில அந்த டிப்னு அந்த முனையில, ரைட்? They came back and got the rest of the fleet. அப்ப அவங்க போனவங்க திரும்பி வந்து அவங்களோட படையில அந்த கப்பல் படையில மிச்சம் இருக்கிறார்களையும் கூட்டிட்டு வராங்க. For the first time, people sailed from Atlantic Ocean to the Pacific Ocean. அப்ப இதுதான் முதல் முறையா மக்கள் வந்து அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து பசிபிக் ஓஷன் வரைக்கும் கப்பல்ல வந்தது. It took 1 month.
அதுக்கு ஒரு மாசம் டைம் எடுத்துக்குது. the weather was awful. அப்ப awful அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கோல் பண்ணி தந்துறீங்க. லைக் ஓஃபுல்னஸ்னா ஒரு விரும்பத்தகாத ஒரு மோசமான அந்த மாதிரியான அர்த்தம், ரைட்? the weather was awful. அப்ப வெதர் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. and the captain of the San Antonio turned his ship around and fled. அப்ப மோசமான வெதரா இருந்ததுனால சான் அன்டோனியோ கப்பல் கேப்டன் வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஷிப் அப்படியே போயிட்டு இருந்த டிரெக்ஷன்ல இருந்து திருப்பி அவங்க திரும்ப போயிட்டாங்க. It took the remaining ships from November 1520 until March 1521 to cross the Pacific Ocean and reach the Philippines, right? அப்ப மிச்சம் இருந்த கப்பல்கள்லாம் நவம்பர் 1520 இருந்து மார்ச் 1521 வரைக்கும் எடுக்குது. என்னத்துக்கு? பசிபிக் ஓஷனை கிராஸ் பண்ணி பிலிப்பீன்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரிக்கு போறதுக்கு. Magellan was killed when he tried to force the natives there to become Christians. அப்ப அந்த நாட்டுல இருந்த மக்களை கிறிஸ்டியன் ஆகுங்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணின அந்த ப்ராப்ளம்ல வந்து மெகலன் வந்து கொல்லப்பட்டார். But enough of his crew survived that the other two ships returned to Spain in September 1522. ஆனாலும் அப்படி அவரை வந்து அவங்க கில் பண்ணியிருந்தாங்கனாலும் enough of his crew, அப்ப அவருடைய அந்த கப்பல் படையில, அப்ப ஹிஸ் க்ரூன்னா அவருடைய அந்த க்ரூ, அதாவது செயிலர்ஸ், கப்பல் ஓட்டுறவங்கள அவங்களோட குரூப்பை க்ரூ என்று சொல்றேன். ஸோ அது ஒரு கலெக்டிவ் நாம். அப்ப அவருடைய அந்த க்ரூ கப்பல் படை, அதுல இனஃப் ஆஃப் ஹிஸ் க்ரூன்னா அவரோட படையில போதிய அளவான ஆட்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, சர்வைவ் பண்ணிட்டாங்க, உயிர் பிழைச்சிட்டாங்க. That the other two ships returned to Spain in September 1522. அப்ப மிச்சம் இருந்த 2 கப்பல்கள் என்ன செய்து ஸ்பெயினுக்கு செப்டம்பர் 1522ல வந்து வருது. Only 18 men had survived the trip. அப்ப போன 265 பேர்ல 18 பேர் தான் உயிர் பொழைச்சிருக்காங்க அந்த ட்ரிப்ல. One had kept a log about this adventure that proved once and for all that the world was round. அப்ப உலகம் உருண்டையானது அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை இவங்க அதுல ஒரு ஆள் சேகரிச்சு வச்சிருந்த அந்த தகவல்கள், அதாவது இந்த பிரயாணத்தை பத்தின தகவல்கள் வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? So adapted from the text, the journey that proved Earth was round by Sarah Connolly, right? Sarah Connolly. So அவங்க தான் அந்த இதை வந்து அந்த லாக் வந்து வச்சிருப்பாங்க போல, ரைட்? இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்ப்போம். State whether the following statements are true or false. Put a chink in the relevant case. Okay, இப்போ first of all, statement என்னன்னு பார்ப்போம். 500 years ago, sailing was dangerous as sailors did not have modern equipment. 500 வருஷங்களுக்கு முன்னால கப்பல்ல பிரயாணம் செய்வது வந்து ரொம்ப ஆபத்தா இருந்துச்சாம். ஏன்னு சொன்னா அவங்கள்ட்ட வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட் ஒன்றும் இல்லையா, அதாவது இப்ப நாங்க யூஸ் பண்ண மாதிரி நவீன உபகரணங்கள் ஒன்றும் இல்லையா. அப்ப செயிலிங் வந்து டேஞ்சரஸா இருந்தது தானே. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன, ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ, ரைட்? அப்ப ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நாங்க ரீட் பண்ணிட்டோம். There were 4 ships in the fleet of ships that sailed under the leadership of Magellan. மெகலன் லீடர்ஷிப்புக்கு கீழே போன அந்த அந்த படையில வந்து 4 கப்பல்கள் இருந்ததாம். அப்ப பாப்போம் அவருக்கு கீழே எத்தனை கப்பல் இருந்ததுன்னு சொல்லி. ட்ரினிடாட் அப்படிங்கிற கப்பலை தான் அவரு கமாண்ட் பண்ணிக்கிறாரு. அப்ப அது அவரோட கப்பல். அதுக்கு கீழே எத்தனைன்னு பார்ப்போம். சான் அன்டோனியோ, கன்செப்ஷன், விக்டோரியா அண்ட் சான்டியாகோ, ரைட்? அப்ப 4 ships என்று சொன்னது it is correct, right? There were 4 ships. Ferdinand sailed under the right. இதுல வந்து நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, under the leadership of Magellan தானே சொல்றாங்க. அப்ப under the leadership சொன்னா அவர் போன கப்பலையும் நாங்க செல்ல தானே வேணும். சோ அவர் போனது உண்டு ட்ரினிடாட், அதையும் சேர்த்து இன்னும் 4. அப்ப டோட்டலி மெகலன் லீடர்ஷிப்புக்கு கீழே போன ஃபிளீட் ஆஃப் ஷிப்ஸ்ல எத்தனை இருந்திருக்கும்? 5 ஷிப்ஸ் இருந்திருக்கும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன, ஃபோர்ஸ், ரைட்? நாங்க அவர் போனதையும் சேர்க்கத்தானே வேணும் அவரோட லீடர்ஷிப்புக்கு கீழேன்னு சொன்னா. Ferdinand Magellan's voyage proved that the world was round. இந்த Ferdinand Magellan போன இந்த பிரயாணம் வந்து உலகம் உருண்டையானது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிச்சான். எஸ், சரிதானே? இந்த அட்வென்ச்சர்னால தானே அவங்களுக்கு எர்த் ரவுண்ட் சொல்லி ப்ரூவ் ஆயிடும். ஸோ இதுவும் வந்து கரெக்ட். Magellan successfully
completed his journey and returned to Spain in September 1522. Magellan 1522 செப்டம்பர்ல ஜேர்னியை முடிச்சிட்டு ஸ்பெயினுக்கு போனாராம். இல்லையே, he was killed, right? He was killed during the journey. ஸோ அதனால எங்களுக்கு இது false. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட். அடுத்தது அண்டர்லைன் பண்ற ஆன்சர்ஸ். People on land did not know anything about the progress of the sailors because அதாவது தரையில இருந்த மக்களுக்கு வந்து செயலர்ஸ்ட ப்ரோக்ரஸ், அதாவது எந்த அளவுல அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து ஒன்றும் தெரியாம இருந்துச்சாம். பிகாஸ் ஏன்னு சொன்னா, ஏன் மெனி sailors died in the shipwreck caused by the violent storm. violent stormaல ஷிப்ரெக்ல நிறைய பேர் இறந்து போனாங்களாம். There were no facilities on ships to communicate with others. மத்தவங்களோட தொடர்பு கொள்றதுக்கு ஷிப்ஸ்ல ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் இல்லையாம். Sailors did not have time to send messages as there was a storm. ஒரு ஸ்டோம் இருந்ததுனால அவங்களுக்கு நேரம் இல்லாம போயிட்டான், டைம் இல்லையா. அப்ப இது வந்து ஒரு ஃபனியான ஆன்சர், அப்படித்தான் போடலாம். They were not interested in getting information about sailors. அப்ப இவனில் எங்க போனா நமக்கு என்ன அப்படின்ட்டு தரையில இருந்தாங்களுக்கு ஒரு கவலையும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியானே? ஸோ அது ரெண்டும் வராது. இட்ஸ் ஆக்சுவலி ஃபனி. அப்ப எங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் என்ன? வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து எங்களுக்கு ஷிப்ஸ்ல கம்யூனிகேட் பண்றதுக்குரிய வசதி இல்லாததுனாலதான் என்ன, பீப்புள் லேண்ட்ல இருக்கிற பீப்புளை கான்டாக்ட் பண்ண இல்லாம போனிச்சு. ஸோ அந்த ஆன்சர் நான் கொடுக்கலாம். When the fleet of ships started the journey in 1519, அப்ப இந்த இயர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அந்த ஜேர்னிய, the ship that was under the command of Magellan was, அப்ப மெகலன் கமாண்டுக்கு கீழே இருந்த ஷிப் வந்தது Trinidad, right? The sailors that returned to Spain could prove that the world was found as, அப்ப ஸ்பெயின்ல ஸ்பெயினுக்கு திரும்ப அந்த sailors வந்தவங்க ப்ரூவ் பண்ணினாங்களாம் that the world was round, அந்த வேர்ல்ட் வந்து ரவுண்டா இருந்துச்சுன்னு சொல்லி. as, அப்ப இங்க ஒரு ரீசன் வரும்போது எதனால, one of the sailors had kept a record of the adventures of the journey. அப்ப ஒரு பிரயாணத்தை பத்தின அந்த தகவல்களை ஒரு ரெக்கார்டை வந்து அவரு வச்சிருந்ததுனாலயாம் ஒருத்தர். அடுத்தது they had found the Strait of Magellan in South America. Strait of Magellan அப்படிங்கிற அந்த இடத்தை அவங்க கண்டுபிடிச்சதுனாலயாம். அடுத்த ஆப்ஷன், they had sailed from the Atlantic Ocean to Pacific Ocean. அட்லாண்டிக்ல இருந்து பசிபிக்கு போனதுனாலயாம். people knew very little about the earth and its seas. மக்களுக்கு ஏர்த்தையும் அதோட கடல்களை பற்றி கொஞ்சம் தான் தெரியுமா. அப்ப இது எதனால எங்களுக்கு ப்ரூவ் ஆகினு சொல்றாங்க, அந்த அவங்க வச்சிருந்த அந்த லாக், அந்த தகவல்கள், இந்த பிரயாணத்தை பத்தின அந்த தகவல்கள், அதனால்தான் என்ன செஞ்சிருக்கி, one had kept a log about the adventure that proved once and for all that the world was round. ஓகே, அப்ப அந்த வச்சிருந்த அந்த தகவல்களனாலதான் எங்களுக்கு தெரிய வருது அது வந்து ரவுண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. Finally, what does the following word in line 18 refer to? Write your answer in the space given. அப்ப 18வது லைன்ல his, அவருடைய அப்படிங்கிற அந்த வேர்டுக்குரிய என்னத்தை மீன் பண்ணுது அந்த வேர்டுன்னு கேட்கிறாங்க. What does the following word in line 18 refer to? அப்ப எங்களுக்கு அது என்னத்தை சொல்லிச்சு, அவருடைய crew. Enough of his crew survived. அப்ப எங்களுக்கு இது வந்து என்ன அர்த்தம், மெகலனினுடைய அந்த பர்சனுடைய crew, மெகலனினுடைய அப்படிங்கறதானே அவருடைய அப்படிங்கிற மீனிங். சோ எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க கொடுக்கலாம் மெகலன்ஸ் crew, ரைட்? மெகலன்ஸ் crew அப்படின்னு நாங்க கொடுக்கலாம். மெகலனினுடைய அந்த ஆட்கள், அவர கப்பல்ல வேலை செஞ்ச ஆட்கள், ரைட்? Okay. Underline the phrase that is closest in meaning to the following. அப்ப phrases-குரிய closest meaningல இருக்கிற வேர்ட்ஸை வந்து, வேர்ட்ஸுக்குரிய closest meaningல இருக்கிற phrase-ஐ வந்து செலக்ட் பண்ணலாம். சொல்லுக்குரிய பொருத்தமான சொற்றொடரை வந்து செலக்ட் பண்ணலாம். அப்ப லைன் 10ல இருக்கிற எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறது என்ன, ஒரு பிளேஸை பத்தி நாங்க சர்ச் பண்றது, தேடி அறிஞ்சு கொள்றதுதான் எக்ஸ்ப்ளோர், ரைட்? அப்ப டு சர்ச் more about a place, ஒரு இடத்தை பற்றி மேலும் தேடி அறிந்து கொள்வது, தேடுவது. So the answer should be the second one, right? To search more about a place. அடுத்தது awful னு சொல்றது பேட் ஆன ஒரு விஷயம். So extremely bad,
ரைட்? ஓஃபுல் அப்படின்னு சொல்லணும். குயிட் குயிட் பிளசன்ட் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல விஷயம்ன்ற மாதிரி, விரும்பக்கூடிய ஒரு விஷயம். சடன் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்ஸ்னா திடீரென்று எதிர்பாராத, ஸோ அது வராது. காமன் கோயின்ஸ்னா அமைதியான, ஸோ தட்ஸ் ஆல்சோ ராங். ஸோ ஓஃபுல்னு சொல்றது எக்ஸ்ட்ரீம்லி பேட், ரைட்? அப்ப எங்களுக்கு இந்த கிளாஸோட வந்து என்ன செஞ்சுட்டு எங்களோட 2024 பேப்பர் வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஓகே. ஸோ officially we have completed all the past papers from 2016 to 2024. So almost வந்து எங்களுக்கு ஒரு 8 years of past papers நாங்க என்ன செஞ்சிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். alright? So இதுக்கப்புறம் எங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, we have to revise everything that we have studied in our class, right? So படிச்ச எல்லாத்தையுமே நாங்க ஒருக்கா ரிவைஸ் பண்ணிட்டு, and we can also do model papers, right? So I think that's the end of this class. So tomorrow we'll start the revision. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கிராமரில் ஸ்டடி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஏதாச்சும் யாரும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், மிச்சம் இருக்கிற இந்த டேஸுக்கு கட்டாயம் எல்லாரும் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுங்க. ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ, ரைட்? ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதில் படிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாடல் பேப்பர்ஸ் கொஞ்சம் நம்ம செஞ்சு பார்ப்போம். அண்ட் தென் அந்த மாடல் பேப்பர்ஸ் கிளாஸஸில் நீங்கள் எல்லாரும் தான் ஆன்சர்ஸ் எனக்கு சொல்லுவீங்க, ரைட்? I will not talk a lot. I will only listen to you, right? So அந்த மாடல் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க தான் கிளாஸஸ்ல உங்களோட ஓனா எனக்கு செஞ்சு காட்டணும், ரைட்? I will discuss the answers with everybody. So it will be very interesting. So இவ்வளவு நாளும் நான் நிறைய பேரை ஃபோர்ஸ் பண்ணல பேசுங்க அப்படின்னு சொல்லி, ரைட்? So thank you so much for joining in today's class. I'll see you soon. Thank you.